அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானமளந்த அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பிடும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானமறிந்த அனைத்துமறிந்து வளர்மொழி வாழியவே. உலகத் தமிழ் மாணவர்களே, தமிழ் உறவுகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசை உங்களை பேரன்போடு வரவேற்கின்றது. என் அன்பு மாணவர்களே, நாம் இதுவரை பொங்கல் அரங்கம், உலக கவியரங்கம், தேசிய கருத்தரங்கம், கண்ணகி அரங்கம், குரல்மகன் அரங்கம், ஓவிய அரங்கம், தேவார அரங்கம், தேரரங்கம், இளவேனிர் அரங்கம், பாரதியார் கவியரங்கம், பாவேந்தர் உரையரங்கம், மலையாள கலையரங்கம், பாரதியார் பாட்டரங்கம், மண்மன அரங்கம், ஆசிரியர் அரங்கம், ஆடலரங்கம், பாடலரங்கம், ஊடக அரங்கம், திருக்குறள் அரங்கம், சமய அரங்கம், நாட்டுப்புற அரங்கம், விடுதலை நாள் அரங்கம், மொஹரம் அரங்கம், திருநங்கையர் அரங்கம், இப்படி இன்னும் பல அரங்கங்களை கண்டுவிட்டோம். இப்படி பல அரங்கங்களை கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இதுவரை நாம் கண்டிராத முத்தான முத்தமிழ் அரங்கம், நீண்ட நாட்களாகவே இவ்வரங்கம் நடத்த வேண்டும் என திட்டமிட்டு இப்போதுதான் நடந்து இருக்கிறது. அதற்கு முழு ஒத்துழைப்பை நல்கிய முத்தமிழை போற்ற வரும் மூவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இயற்றமிழை தன்னுடைய இலக்கிய புலமையால் நம்முன் கொண்டு வருகிறார் முனைவர் இரா. குறிஞ்சிவேந்தன், பேராசிரியர் மற்றும் தலைவர், அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். அடுத்து இசைத்தமிழை நம்மிடையே இசையோடு வெளிப்படுத்துகிறார் முனைவர் சே. கற்பகம், துறை தலைவர், இசைத்துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். அடுத்து நாடகத்தமிழை நயத்தோடு நம்மிடையே வெளிப்படுத்துபவர் முனைவர் நா. விஜயசுந்தரி, தமிழாய்வுத்துறை தலைவர், உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. மீண்டும் ஒரு முறை இவர்களுக்கு என் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். மாணவ செல்வங்களே, இவ்வரங்கங்கள் எல்லாம் உங்களுக்காகவே. நீங்கள் பயன்பெற வேண்டும், நீங்கள் பங்கு பெற வேண்டும். இந்த அலைவரிசை உங்களுக்கான அலைவரிசை. நீங்கள் எந்நேரமும் என்னோடு உரையாடலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்களே முன்வந்து நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்லலாம். வாருங்கள் மாணவர்களே, ஒன்றாக பயணிப்போம், தமிழால் இணைவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். திருவள்ளுவர் மாலையில் குறிப்பிட்டுள்ள முத்தமிழ் என்ற சொல்லை முழங்க வந்து
அவ்வை பாட்டிய ஒருபடி மேலே சென்று பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என யானை முகத்தோனிடம் சங்கத்தமிழ் மூன்றாம் முத்தமிழே வேண்டும் என முறையிட்டுள்ளார். இறுதியாக ஒன்றை சொல்லி முத்தமிழ் உரையரங்கத்திற்குள் செல்வோம். முத்தமிழே கற்று முழங்கு மெய் ஞானிக்கும் சத்தங்கள் ஏதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி. இந்த அருமையான வாய்ப்பை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் இந்த உரையரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்லலாம். நன்றி, வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இது வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசை சிறப்பு காணொலி தொகுப்பு. இயல், இசை, நாடகம் என முத்தமிழையும் ஒருங்கே காண வேண்டுமா? வாருங்கள் நண்பர்களே, காணொலிக்குள் செல்வோம். மொழிகளின் தாயாம் முதிர்ந்த தமிழை மொழி என்று உயிரில் முடிந்து எழிலாக கண்ணின் மணியென காக்கின்ற பற்றுடையாளர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை துறை தலைவர் ஐயா குறிஞ்சிவேந்தர் அவர்கள். கடல் தாண்டி வாழ்வின் கரை சேர அயல்நாட்டு மண்ணில் நம் தமிழின் பெருமை சேர தமிழக அரசு சார்பாக மலேசியா, மொரீஷியஸ், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று ஏறத்தாழ 800 ஆசிரியர்களுக்கு தமிழ் கற்பித்தல் பயிற்சி அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது விருதுகளின் நாயகனான இவர் பாவேந்தர் இலக்கிய விருது, செம்மொழி செல்வர் விருது, சிறந்த ஆவணப்பட இயக்குனர் விருது என எண்ணிலடங்கா விருதுகளை வென்று குவித்திருக்கிறார். சயாம் பர்மா மரண ரயில் பாதை என வியப்புக்குரிய ஆவணப்படத்தை இயக்கிய இவர் புலம்பெயர்ந்த கம்பன் நதிக்கரையிலே போன்ற பல்வேறு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். முத்தமிழ் ஒன்றான இயற்றமிழ் பற்றி ஐயா குறிஞ்சிவேந்தன் அவர்களின் சிறப்பான உரையை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி காட்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆய்வாளர் பெருமக்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்காணொளி காட்சி வாயிலாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னை அழைத்த புதுவையுடைய இலக்கிய தயாரிப்பாகவும் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற முனைவர் பேராசிரியர் அஜிதா அவர்களுக்கு எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் மிக அற்புதமானது மொழி. மொழி என்ற ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் இன்றைக்கு மனித இனம் இந்த எல்லையை அடைந்திருக்குமா என்பது மிகவும் சந்தேகமே. நீங்கள் இந்த மொழி என்பது ஒரு பெரிய அதிசயமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால், நமக்கு அதற்கான காரண காரியங்களை அடுக்கி பார்த்தால் ஏன் அப்படி சொல்கிறோம் என்று நமக்கு அறிய வரும், புரிய வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனை, தமிழனை நாம் பார்த்ததில்லை. எப்படி இருப்பான் என்று கூட நமக்கு தெரியாது. ஒரு கரிகால் சோழன் இருந்தான்னு சொன்னா, அவன் ஒரு அதியமான் இருந்தான்னு சொன்னா ஒரு கற்பனையாக நாம் ஒரு ஓவியத்தை வரைகின்றோம். ஔவையார் இருந்தார்கள் சொன்னால் ஒரு கற்பனையாக நம்ம ஒரு ஓவியத்தை வரைந்து பார்க்கின்றோம். எப்படி இருந்தார்கள் என்று அந்த தோற்றம், அப்பியரன்ஸ் என்று சொல்வார்கள், எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களை நாம் பார்க்க முடியவில்லையே ஒழிய அவர்கள் பேசிய மொழியை, அவர்கள் பேசிய கவிதையை, அவர்கள் பாடிய கவிதையை, அவர்கள் பேசிய உரையை நாம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த மொழியுடைய மிகச்சிறந்த வலிமையாக நான் கருதுகின்றேன். அதுதான் இந்த மொழியுடைய பெருமையும் வலிமையும் அதுதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த உணர்வை மனதிலே எடுத்துக்கொண்டால் 3000 ஆண்டுகளுக்கு இல்லை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுடைய உணர்ச்சி பிரவாகத்தை, மனதிலே ததும்பிய உணர்ச்சி பிரவாகத்தை நம்மால் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும். அவற்றை நம்மால் இன்றைக்கு எதிரொலிக்க முடியும்.
3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனுடைய காதலை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஔவையாருக்கும் அதியமானுக்கும் இடையில் இருந்த அந்த சிநேகம், அன்பு, ஔவையாருக்கும் பாரிக்கும் இடையில் இருந்த அந்த நட்பு, கபிலருக்கும் பாரிக்கும் இடையில் இருந்த அந்த நட்பு, அவற்றையெல்லாம் நம்மால் அவருடைய மொழியை கொண்டே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த மொழி என்பது மானுடத்தின் மீதான தீரா பரிவை கொண்டிருந்த இந்த தமிழ் மொழியுடைய ஆற்றலை நமக்கு அறிய வைத்திருக்கின்றது. நீங்கள் உலகத்திலே தமிழ் மொழி மட்டுமல்ல, எல்லா மொழிகளும் அந்தந்த வகையிலே ஏதோ ஒரு சிறப்பினை கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நம்ம மொழி நமக்கு எப்படி, நமக்கு நம் தாய் பெரியவளோ, எப்படி அவள் பெரிதோ, அவள் பாசம் பெரிதோ, அதுபோல நாம் நம்முடைய தாய்மொழியை உயர்த்தி பிடிக்கின்றோம். அப்படி உயர்த்தி பிடிப்பதில் என்ன உள் அர்த்தம் இருக்க முடியும்? அப்படி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த மொழியுடைய அழகும், இந்த மொழியுடைய நுட்பமும், இந்த மொழி பேசிய பேசா பொருளை பேசிய அந்த தகைமையும் தான் இந்த மொழியை நாம் கொண்டாடுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையன்று. நீங்கள் பொதுவாக ஒன்றை சொல்வார்கள், உலகத்திலே ஆங்கிலத்தை வணிகத்தின் மொழி என்று சொல்வார்கள், கிரேக்க மொழியை சட்டத்தின் மொழி என்று சொல்வார்கள், மன்னிக்க வேண்டும், லத்தீன் மொழியை சட்டத்தின் மொழி என்று சொல்வார்கள், கிரேக்கத்தை இசையின் மொழி என்று சொல்வார்கள், ஜெர்மன் மொழியை தத்துவத்தின் மொழி என்று சொல்வார்கள், பிரெஞ்சை தூதின் மொழி என்று புகழ்ந்து சொல்வார்கள். இந்த வரிசையில் உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்குகின்ற, உலகம் முழுதும் இன்றைக்கு திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு மொழியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு என்ன இடம்? அதை எதன் மொழி என்று சொல்வது? சட்டத்தின் மொழி என்று சொல்வதா, வணிகத்தின் மொழி என்று சொல்வதா, தத்துவத்தின் மொழி என்று சொல்வதா, பக்தியின் மொழி என்று சொல்வதா, எதன் மொழி என்று நாம் சொல்ல முடியும் என்று கேட்டால், தமிழை இப்படி சொல்கிறார்கள், தமிழ் இரக்கத்தின் மொழி, உயர்ந்த இரக்கத்தின் மொழி. எந்த உயிரினமாக இருந்தாலும் அதன் உள்ளே இரக்கம் கசிந்து கொண்டே இருந்தால் அந்த ஆன்மாதான் உயர்ந்த ஆன்மாவாக இந்த உலகத்தில் வைத்து மதிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மொழி இரக்கத்தின் மொழியாக, இந்த ஒட்டு மொத்த மாடத்தை நோக்கி கசியவிட்ட அந்த இரக்கத்துடைய பிரவாகத்தை, அந்த பெருங்கடலை இன்றைக்கு நாம் ஒரு சில பகுதியை மட்டும் துளிகளை தொட்டு பார்த்து செல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். அதில் இயற்றமிழ் பற்றி சில செய்திகளை நீங்கள் சொல்லலாமே என்று பேராசிரியர் அஜிதா அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியின் வழியில் பேசும்போது சொன்னார்கள். உண்மைதான். நாம் இயற்றமிழ் என்ற ஒன்றை பற்றி சிந்திக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, கவிதைன்ற ஒரு வடிவத்தை வைத்துக்கொண்டு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த புலவர்கள் செய்த மாயா ஜாலம் இருக்கிறது பார்த்தீங்களா, அற்புதம் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு ஈடு இணையே இல்லை என்று நான் கருதுகின்றேன். வாழ்க்கையுடைய நீள அகலத்தை, மனித மனத்துடைய உயரத்தை அளப்பதற்காக அவர்கள் இயற்றமிழை பயன்படுத்தியிருக்கிறார் என்பது சிறியனுடைய அனுமானமாக இருக்கின்றது. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் சில விடயங்களை உங்களோடு நான் புரிந்து கொண்ட சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் சொன்னேன், கவிதை என்ற ஒரு வடிவத்தை, அதுக்குள்ள 4 நமக்கு தெரியும் நிறைய வகைமைகள் இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, விருத்தம் என்று பல வகைமைகள் இருக்கிறது. இந்த வகைமைகளை கொண்டு இந்த வாழ்க்கையுடைய நீள அகலத்தை அளக்கின்ற ஒரு பெரிய ஒரு பார்வையை, தீர்க்கமான பார்வையை அன்றைய புலவர் உலகம் எப்படி கொண்டிருந்தது என்பதை நினைத்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகம் இவ்வளவு பெரியது என்ற அவர்களுக்கு ஒரு பெரிய திட்டம் எல்லாம் இல்லை. இந்த உலகம் அப்படின்ற சொல்வது நீரால் சூழப்பட்டது. இதிலே சில நாடுகள் இருக்கின்றது. கடல் கடந்து சென்றால் சில நாடுகளை அடைய முடியும் என்று அவர்கள் கருதினார்களே ஒழிய, அவருக்கு தெரிந்திருந்ததே ஒழிய, இந்த உலகத்திலே இத்தனை, இந்த பூமியினுடைய பரப்பிலே இத்தனை நாடுகள் இருக்கின்றன, இத்தனை தீவுகள் இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் ஒரு பெரிய புரிதல் இருந்ததா என்பதை பற்றி நமக்கு ஒரு ஆச்சரியம்தான். அவர்களுக்கு இருந்திருக்குமா என்பது ஒரு பெரிய சந்தேகம்தான். அப்படி இல்லாத காலத்திலேயே
அவர்கள் கவிதை வடிவத்தில் சொன்ன அந்த அற்புத அடிகள் யாதும் ஊரே யாவரும் கேளீர். நீங்க இதற்கு இணையாக ஒரு ஒரு கவி அடி நீங்க உலகத்துல பார்க்க முடியுமா அப்படின்றது சந்தேகம். உலகத்துடைய நீளாகலம் என்ன, அதோடைய பரப்பளவு என்ன, எத்தனை நாடுகள் இந்த பூமியுடைய பரப்பளவிலே பொதிந்து கிடக்கின்றன, அது போன்ற செய்திகள் எதுவும் தெரியாமலேயே இந்த முடிவுக்குள்ள வர்றாங்க. அவர்கள் ஒரு அனுமானத்தில் சொன்னார்கள் என்பதை விட அனுபவத்தில் சொன்னார்கள் என்பதாக நாம் அதை கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த கவிதை என்ற வடிவத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த மானுடத்தை அளந்த அந்த தன்மையை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு எத்தனையோ கவிதைகள், இன்றைக்கும் கவிதைகள் பாடப்பட்டு வருகின்றன. புது கவிதைகள், ஹைக்கூ, லிமரைக்கூ, சென்றியூ என்றெல்லாம் தமிழிலே புதிய வடிவங்கள் எல்லாம் பாடுகின்ற அந்த போக்கினை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட ஒரு சங்க கவிதையை போல ஒரு கவிதையை நம்மால் இன்றைக்கு பாட முடியவில்லை. ஒரு கம்பனை போல ஒரு கவிதை விருத்தத்தை எழுத முடியவில்லை. பாரதியை போல, பாவேந்தரை போல ஒரு கவிதையை நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. கவிதை என்று பாடுகின்றமே ஒழிய அந்த இயற்றமிழ் அவர்கள் கையாண்ட அந்த வடிவத்தினை நாம் இன்றைக்கு நினைத்து கூட பார்க்க இயலுமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த சொற்களில் அந்த ஏற்றமிழை நாவில் வாங்கி கொண்டு மனதில் இருத்தி கொண்டு பாடி அந்த கவியினுடைய சொற்களில் அறம் அரியாசனமிட்டு அமர்ந்திருந்தது. உண்மை ஆழமாக வேரூன்றி ஒரு விருட்சத்தை போல நின்றிருந்தது என்று சொன்னால் அதில் எல்லளவும் ஐயம் இல்லை. அறத்தை முதன்மையாக கொண்டு, உண்மையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் பாடிய அந்த பாடல்கள் எல்லாம் சமூகத்துடைய விளிம்பிலே வாழ்ந்த மனிதனுடைய உள்ளத்தை எதிரொலிப்பதாக இருந்தது என்று சொன்னால் நமக்கு இப்படியெல்லாம் பாட முடியுமா என்ற ஆச்சரியம் தோன்றுகிறது. நீங்கள் தமிழ் இலக்கியம் எத்தனையோ விடயங்களை பேசியிருக்கிறது. அதிலே பேசாத காதலின் மொழியை பேசியிருக்கிறது, வீரத்தை பேசியிருக்கிறது, கொடையை பேசியிருக்கிறது, புகழை பேசியிருக்கிறது, மனித மரத்தை பற்றி பேசிய அதே வேளையில் யானை மரத்தையும் குதிரை மரத்தையும் கூட பேசியிருக்கின்றது. இப்படி தமிழ் இலக்கியம் பேசா பொருள் இல்லை. எப்படி பேசினாலும் தமிழ் இலக்கியத்துடைய ஆன்மா எதை தொட்டு காட்டியது என்று சொன்னால் உண்மையை தொட்டு காட்டுவதாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. உண்மையை தொட்டு காட்டுவதைத்தான் தன்னுடைய மூல எண்ணமாக, அடிப்படை எண்ணமாக, விழுதாக கொண்டிருந்தது தமிழ் இலக்கியம் என்று சொன்னால் ஆச்சரியம் எதுவும் இல்லை. நீங்க ஒரு பெரிய தெளிவான முடிவுக்கு ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த புலவர்கள் உலகம் வந்திருந்தது என்று சொன்னால், அன்றைக்கு வாழ்ந்திருந்த மக்கள் உலகம் இருந்திருந்தது என்று சொன்னால் அதை நினைத்து பார்த்தால் நமக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றுவதில் எந்த விதமான ஒரு வியப்பும் ஏற்படாது. எப்படி கேட்டீங்கன்னா, இன்றைக்கும் நாம் ரொம்ப இந்த வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்படுறோம். இந்த வாழ்க்கைனா என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வாழ்க்கையுடைய கடைசி நிமிடம் வரை, நொடி வரை நமக்கு வருவதில்லை. ஆனால் அன்றைக்கே இந்த வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்றத ரொம்ப அழகா, மிக செறிவாக அவர்கள் திட்டமிட்டு அறிந்து கொண்டிருந்ததை நினைத்து பார்த்தால் நமக்கு இவ்வளவு பெரிய ஞானம் அவர்களுக்கு வாய்த்திருந்தது எப்படி என்று ஒரு ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. அதாவது ஏழையோ பணக்காரனோ, அரசனோ ஆண்டியோ, யாராக இருந்தாலும் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியாகத்தான். பணக்காரனுக்கு ஒரு வாழ்க்கையும் ஏழைக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையும் என்று இந்த உலகத்திலே இல்லை என்கின்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை ஆழமாக வித்தூன்றுகிறது சங்க இலக்கியம். நிறைய நிறைய பாடல்கள் நீ எடுத்து காமிச்சுக்கிட்டே போகலாம் உங்களுக்கு. அதில் ஒரு பாடல் 189வது பாடல், புறநானூறு என்று நினைக்கின்றேன். மதுரை கடக்காயனார் மகனார் நக்கீரனாருடைய பாடல் மிகவும் அருமையான பாடல். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் யாவும் ஓரோக்குமே செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பே மெனினே தப்புன பல்வே. ரொம்ப அற்புதமான பாடல். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த
தென்கடல் வளாகம், இந்த தென்னகம் முழுவதையும் ஒரே குடையின் கீழே இருந்து, வெண்கொற்ற குடையின் கீழே இருந்து ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புதருடைய மறைவிலே தன்னை ஒழித்துக் கொண்டு ஒரு வேடன் வெண்கொற்ற கொடையை கீழே இந்த உலகம் முழுவதையும் ஆளுகின்ற அரசனாக இருந்தாலும் சரி, வயிற்று பசிக்காக ஒரு புதர் மறைவிலே தன்னை மறைத்து வாழுகின்ற ஒரு வேடன் எதற்காக மறைத்து வாழ்கின்றான்? அவன் வில்லிலே அம்பை பூட்டிக் கொண்டு காத்திருக்கின்றான். காரணம் என்ன தெரியுமா? எப்போதாவது அந்த இடத்துல ஒரு விலங்கு வரும். அப்படி வருகின்ற விலங்கை அடித்து அம்பினை ஏவி கொன்று அதை சாப்பிடுகின்ற நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான். பகலையும் தூங்குறதில்ல, ராத்திரியும் தூங்குறதில்ல. ஒரு விலங்குக்காக, பசிக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து காத்திருக்கின்ற அந்த வேடனாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்கும் உண்பவை நாழி உடுப்பவை 2. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு என்னமோ ஒரு 4 கவளம் தான். இவன் வேணா பிரியாணியை சாப்பிடலாம், பழைய சோறு சாப்பிடலாம். ஆனாலும் சாப்பிடுவது 4 கவளங்கள் சோறு மட்டும்தான். உடுப்பவை 2. அவன் பட்டாடை அணியலாம் அரசன், அவன் வேடன் கிழிந்த ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஆனால் 2 பேரும் அணிந்திருப்பது மேல ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, அவ்வளவுதான். மானத்தை மறைப்பதற்கு. பிறவும் யாவும் ஓருக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே சமமானதுதான். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை நாமே அனுபவிப்போம்னு நினைச்சா அந்த கணக்கு தப்பு கணக்கா போயிடும்ன்ற மிகப்பெரிய உயரிய உண்மையை நக்கீரனார் ரொம்ப அழகா சொல்றார். இதுதான் உண்மையை அடைகின்ற ஒரு வழிமுறையை, ஒரு பாதையை தமிழ் இலக்கியம், இயற்றமிழ் உலகம் அன்றைக்கே படம் பிடித்து காட்டியிருப்பதை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய தீர்க்க தரிசனமா நம்ம இன்றைக்கு பாரபட்சமான ஒரு உலகத்திலே வாழ்கின்றோம். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, இல்லைங்களா? அப்போ நம்ம பேசும்போதே கூட ஒரு வேலைக்காரர் வராருன்னு சொல்ல மாட்டோம், வேலைக்காரன் வர்றான்னு சொல்லுவோம். அதுவே ஒரு ஒரு பெரிய மந்திரினா மந்திரி வருகின்றார்னு சொல்லுவோம். அப்போ அவருக்கு அருவிகுதியும் அவருக்கு அன்பிகுதியும் போட்டு நம்ம அழைப்பது தான் நம்முடைய மொழியிலேயே நம்முடைய அந்த பாரபட்சத்தை காட்டுகின்ற இன்றைய உலகத்திலே அவள் அதை யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு எப்படி இந்த ஏற்றமிழ் உலகம் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தது நினைத்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதான் உண்மையை தேடி போகின்ற ஒரு பயணத்திலே தமிழ் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது, இயற்றமிழ் உலகம் ஈடுபடுத்தி கொண்டது அப்படின்ற ஒன்றுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அதற்கு மேல எல்லா உயிரும் ஒன்று. நம்ம சொல்லுவோம், ஜப்பான்ல வாழ்றதா இருந்தாலும் சரிதான், அமெரிக்கால வாழ்றவனா இருந்தாலும் சரிதான், ஆப்கானிஸ்தான்ல வாழ்ந்தாலும் சரிதான், பாகிஸ்தான்ல வாழ்ந்தாலும் சரிதான், இந்தியாவில் வாழ்ந்தாலும் சரிதான், அனைத்து மனிதர்களும் ஒன்றே தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் தாண்டிட்டாங்க. அன்னைக்கு எல்லா உயிர்களும் ஒன்றே. அந்த உயிர்கள்ல மனிதன், இந்த விலங்குகள், பறவைகள், இன்னும் சொல்ல போனால் இந்த மரங்கள், புல் பூண்டு கூட வெவ்வேறு இல்லை, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் அன்றைக்கு இருந்தது. நற்றினையில் ஒரு அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அந்த பாடல் சொல்லுகின்ற அந்த காதலுடைய அழகு ஒரு பக்கம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு நாடகத்தன்மை ரொம்ப அழகா, ஒரு இன்பியல் காட்சி, அதெல்லாம் ஒரு பக்கம்னா, இந்த மரத்தை என்னவாக கருதினார்கள் மனிதர்கள், அன்றைய மனிதர்கள் நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு காதலன் ரொம்ப நாள் கழிச்சு வர்றேன்னு சொல்லிட்டு போனவன் ரொம்ப நாள் கழிச்சு வர்றவன் அந்த காதலி கொள்ளைப்புறம், இந்த பெரிய தோப்பு மாதிரி இருக்கும் வீடுகள்லாம். அந்த காலத்துல வீடு முன்பக்கம் இருக்கும், பின்பக்கம் தோப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு புன்னை மரத்தடியில் காத்திருக்கிறாள் காதலி. அப்ப வந்த உடனே அவன் சொல்றான், இவ்வளவு தாமதமா வந்துக்கிறான்னு கொஞ்சம் கோபத்துல முகத்தை அப்படி கொஞ்சம் திருப்பிக்கிட்டாவ. அப்ப அவன் என்ன பண்ணா, அந்த தாவாங்கட்டையை பிடிச்சி என் மேல கோபமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னத்தை பிடிச்சி அவன் கேட்கறான். உடனே அவ சொன்னா, ஐயோ என்னை தொடாதீங்க, எங்க அக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்ன மாதிரியான குடும்பம் இது, அக்கா பார்க்கறா, தங்கச்சி நிக்கிறது, இந்த மாதிரி காதலை சந்திப்பது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவன் சொல்றான், எங்க உட்கான்னு கேட்கிறேன். அவ ஒரு கதையை ஒரு பின்னோக்கு உத்தியில பிளாஷ்பேக்ல சொல்றான். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால் முளை அகைய நெய் பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்த்தது நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னையும் கூறினாள் புன்னையது நலனே. இந்த பாடல் அம்மன் நானதும் நும்மோட நகையே அப்படி இந்த பாடல் போகும்.
அது என்ன அர்த்தம் கேட்டா, எங்க அம்மா சின்ன பிள்ளையா, இவ சொல்றா, இந்த கதை நாயகி சொல்றா, எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இப்ப இந்த இடத்துல அவருடைய தோழிகளோட எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பா. அப்பெல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு விதமான விளையாட்டு, ஆண்களுக்கு ஒரு விதமான விளையாட்டெல்லாம் இருக்கும். இந்த பெண்கள் விளையாட விளையாட்டுல இந்த மணலுக்குள்ள ஒரு குச்சியை இல்லை ஒரு விதையை வச்சுட்டு இந்த இப்படி வச்சு அது பேர் கிச்சு கிச்சு தாம்பாலம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறா. அதுல ஒரு புன்னை மரத்துடைய விதையை வைத்துக்கிட்டு வச்சுட்டு அவன் என்ன பண்றா, விளையாடிக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து அவங்க அம்மா கூப்பிடுறா. அங்க இருந்து அடியே என் கூப்பிட்ட உடனே, எங்கடி இருக்கிறேன்னு கேட்ட உடனே, இந்த பெண் பிள்ளை இல்லையா, அம்மா கூப்பிட்ட உடனே அம்மா தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அந்த காலத்து பிள்ளை அம்மா கூப்பிட்ட உடனே பறந்து போயிடும், உடனே ஏன்னு கேட்கறதுக்கு போயிடும். அப்படி போன உடனே அன்னைக்கு இரவு நல்ல மழை பெய்யுது. இந்த பிள்ளைங்கள்லாம் போயாச்சு, இல்லை விட்டுட்டு போயாச்சு. இந்த வெண் மணல்ல அழுத்தி வச்சுட்டு வந்த இந்த புன்னை மர விதையை வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ இரவு நல்லா மழை பெய்யுது, மறுநாள் மழை பெய்யுது. 3 நாட்கள் கழித்து அப்போ மழை விட்டோன்னு போய் பார்க்குற அந்த புன்னை விதை வந்து கொஞ்சம் அப்படி முளை விட்டு வெளியில் அப்படி வந்திருக்கு. அதை பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மாட்ட சொல்கிறா. அவள் என்ன பண்ணுறா, இது அவங்க அம்மா வந்து தினமும் அவளுக்கு நெய் தேன்லாம் ஊற்றி ரொம்ப அழகாக அந்த பால்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாலை இவ கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து நேராக அந்த புன்னை மரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புன்னை செடி வளருது இல்லையா, அதை ஊற்றி ஊற்றி வளர்க்குறான். அவ தன்னுடைய பிள்ளை மாதிரியே வளர்த்தாளாம். அதை யாரு, இவங்க அம்மா பிள்ளையா இருக்கும்போது இந்த புன்னை மரத்தை தன்னுடைய பிள்ளை மாதிரியே வளர்த்தாளாம். இவ பிறந்த இந்த கதை நாயகி இருக்கா பாருங்க, காதலை தொடாதன்னு சொன்னாலே, அவ பிறந்த உடனே அவளுக்கு அந்த அறிவு வந்த பிறகு அவகிட்ட சொல்றா, இந்த புன்னை மரம் தான் அக்கான்னு சொல்லி வளர்க்குறா. எவ்வளவு அற்புதமான உறவு முறை பாருங்க. மரத்தை மனிதன் சொந்தமாக உறவு கொண்டாடுகின்ற வகைமையை, பெருமையை, ஒரு வாழ்க்கை முறையை அன்றைக்கு ஏற்றமிழ் உலகம் மிக அற்புதமாக வடிவமைத்து தந்தது என்று சொன்னால் அதுதான். இந்த உலகம் அதை தொலைத்ததுனால்தான் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டம். எவ்வளவு அழகா இந்த உலகத்துடைய போக்கு என்ன, இந்த உலகத்துடைய அடிப்படை என்னன்றதை முழுமையாக கூட தெரிஞ்சிருப்பானா அன்றைய புலவர் உலகம் அப்படின்னு தெரியாது. ஆனா அதை எவ்வளவு அழகா புரிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது, கவிதை என்கின்ற வடிவத்தை கொண்டு, ஏற்றமிழை கொண்டு அவர்கள் எவ்வளவு அழகா இந்த வாழ்க்கை முறையை அவர்கள் சித்தரித்தார்கள் நினைத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பல காட்சிகள் நீங்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி, மாதவி தன்னுடைய கணவனாகிய கோவலன் பிரிந்த பிறகு 2 கடிதம் எழுதுறார். முதல் கடிதத்தை அவர் எழுதி காதல் சொட்ட சொட்ட எழுதி, ரசம் சொட்ட சொட்ட எழுதி அவ வசந்த மாலை கையில கொடுத்து அனுப்புறா. அந்த கடிதத்தை பிரித்து பார்க்காமலே என்ன பண்றான், அவ தொட்டு கூட பார்க்காமலே அமைச்சிடறான். சில காலம் கழித்து அவன் மதுரையை நோக்கி போயிருக்கும்போது இந்த புறஞ்சேரியில இருக்கும் பொழுது கோசிகமானி அப்படின்ற ஒரு வழியாக இன்னொரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாவ. அந்த கடிதம் 2 கடிதம் உலகத்துடைய உயர்ந்த கடித இலக்கியத்துல ஒன்றுன்னு சொன்னா மாதவி எழுதிய கடிதம் தான். முதல் கடிதம் காதல் ததுப்புகின்ற காதல் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஒரு கடிதம் அது. 2வது கடிதம் கண்ணியம் வேறொன்று இருக்கின்ற ஒரு கடிதம் அது. அவன் சொல்றா, அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன், உங்க காலடியிலே நான் விழுந்து வணங்குகின்றேன். வடியா கிளவி மனக்குழல் வேண்டும். நான் சொல்லுகின்ற பொருத்தமில்லாத சொற்களை உங்களுடைய மனதிலே பொருத்தி கொள்ள வேண்டும். குறவர் பணி இன்றியும் குலபெறப்பாட்டியோடு இரவிடை கழிதற்கு என் பிழைப்பறியாது. அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு நல்ல குளத்திலே பிறந்த கண்ணகியை அழைத்து கொண்டு நல் இரவிலே இந்த ஊரை பூம்புகார் நகரத்தை விட்டு நீங்கள் போவதற்கான காரணம் என்ன என்று அறியாமல் என்னுடைய உள்ள குறவர் பணி இன்றியும் குலபெறப்பாட்டியோடு இறைவிடை கழிதற்கு என் பிழைப்பறியாது. என்னுடைய காரணம், நான் செய்த பிழை என்ன, என் காரணத்தால் என்னுடைய செய்கையினால் நீங்கள் அவ்வாறு செய்தீர்களா என்பதை அறியாமல் என் மனம் தடுமாறுகின்றது. இரவிடை கழிதற்கு என் பிழைப்பறியாது கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும். அதை நினைந்து நான் கலங்குகின்றேன். என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்ல வேண்டும். பொய்தீர் காட்சி புறையோய் போச்சு, பொய்யை நீக்கிவிட்டு உண்மையை மட்டுமே காணுகின்ற வல்லமை படைத்த மனிதனே கோவலனே அப்படின்றார். இந்த கடிதம் ஒரு கண்ணியத்தோடு எழுதியது அப்படின்னு நான் சொன்ன ஒரு வார்த்தை. அது எவ்வளவு கண்ணியம்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு மாதவி அவன் புரிஞ்சுக்கிறான்.
தன் தீதிலல் என் தீது இது வேணா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் என்று தளர்ச்சி நீங்கின்னு சொல்லி அவள் பக்கம் தப்பு இல்லை என் பக்கம் தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 பெண்களுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவன் அதுக்கு பிறகு செஞ்சது தான் மிக ஒரு உயர்ந்த விஷயம். இந்த கடிதத்தை எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கோசிகை மாறிக்கிட்டேன். இந்த கடிதத்தை யார் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்ககிட்டே சொல்கிறான் இதை கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுங்க. எப்படி ஒரு காதலி காதலனுக்கு எழுதிய கடிதம் அது, அந்த கடிதத்தை அப்பா அம்மாவுக்கு கொடுக்க சொல்கிறானே எப்படி எப்படி அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இவன் எழுதுன மாதிரி கொடுக்க சொல்கிறான். எப்படி அதை திருப்பி படிச்சு பாருங்க. அடிகள் முன்னர் யான் அடி விழுந்தேன், அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய 2 காலடிகள் திருவடிகளிலே நான் விழுந்து வணங்குகின்றேன். வடியா கிளவி மனக்குழல் வேண்டும். நான் பொருத்தமில்லாமல் சொல்லுகின்ற சொற்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். குறவர் பணியின்றியும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறியும் குலப்பிறப்பாட்டியோடு உங்களுடைய மருமகளாகிய கண்ணகியோடு நான் இரவிடை கழிதற்கு என் பிழைப்பறியாது ஏன் இரவிலே வந்தேன் என்பதை அறியாமல் நானே கலங்குகின்றேன். கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும், அதை நினைத்து கலங்குகின்றேன். என்னுடைய பொய்திர் காட்சி புறையை போயிடுச்சு. இன்னைக்கு என்னுடைய உள்ளத்திலே அது ஒரு துன்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பொய்யை நீக்கிவிட்டு உண்மையை மட்டுமே காணுகின்ற என்னுடைய தகப்பனே, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு அற்புதம் பாருங்க. காதலி எழுதிய ஒரு கடிதம், அதை காதலன் தன்னுடைய தகப்பனாருக்கும் தாய்க்கும் இதை கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் பொருத்தமாக இது இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை, எவ்வளவு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை, நாகரிகம் சார்ந்த வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு பெருமிதமாக இருக்கின்றது, மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. அந்த இயற்றமிழ் உலகம், இந்த இயற்றமிழ் அவர் பாடி வைத்த அத்தனை விடயங்களும் இந்த மானுடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 மேலே கொண்டு போய் நிறுத்துகின்ற ஒரு தஞ்சை பெரிய கோயிலை போல கொண்டு போய் மேலே நிறுத்துகின்ற ஒரு அற்புதமான முயற்சியை சொற்கோயிலாக அவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? மிக 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 நுட்பமான பல விஷயங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். நிறைய விஷயம் அது நீங்க அவங்கள் அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகள் எது அறம்? மணிமேகலை சொல்றது அறம் எது? மறவாது இது கேள்வி. மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு உணவு தருவது, உடை தருவது, இருக்க ஒரு கூரையை ஏற்படுத்துவதுதான் அறம். இது அல்லாமல் வேறு எது அறம்? இந்த கேள்வியை கேட்டு மிக ஆச்சரியத்திற்கு விளிம்புக்கு நம்மை அழைத்து செல்கிறார் சீத்தலை சாத்தனார் அவர்கள். எவ்வளவு அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு உயிர்க்காக வாழ்கின்ற வாழ்க்கையை மிக சீராக வாழ்ந்திருக்கின்ற அந்த தன்மையை பார்க்கின்றோம். அந்த ஆபுத்திரன்ற கதை பாத்திரம் அது நினைக்க நினைக்க ஆச்சரியமா இருக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக அமுதஸ்வரூபி அவனுக்கு கிடைக்குது. அவன் போய் மணிப்பல்லவத்தீவில் இருந்துடுறான். அந்த மணிப்பல்லவத்தீவில் போய் தூங்கிடுறான். அவன் கப்பலில் போகிறான். கப்பல் கொஞ்சம் பழுதுபட்டிருக்குது. அப்போ மணிப்பல்லவத்தீவை சுற்றி பார்த்தவன் அந்த பாத்திரத்தை தலையில் வச்சுட்டு அவன் தூங்கிடுறான். விழித்து பார்க்கும்போது கப்பல் அவனை விட்டுட்டு போயிடுது. ஐயோ, மற்றவனுடைய பசியை தீர்ப்பதற்காக வைத்திருக்கின்ற இந்த பாத்திரம் நம்முடைய பசியை தீர்ப்பதற்காகவா இது வருகிறது? இந்த பாத்திரம் இருக்க முடியும்? மண்ணுயிர் ஓம்பு மாபெரும் பாத்திரம், என்னுயிர் ஓம்புதல் யானோ புறேன். என்னுடைய உயிரை காப்பாற்றுவதிலே சாப்பாட்டை எடுத்து நான் சாப்பிட்றதுக்கு மட்டுமா அந்த பாத்திரம் என்கிட்ட கிடைச்சிருக்கு? ஐயோ, இது நல்ல வகையில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோமுகி பொய்கையில வீசி எறிஞ்சிட்டு அவன் உண்ணானவன் இருந்து உயிர் துறந்து விடுகின்றான். எவ்வளோ பெரிய அறம் சார்ந்த உள்ளம் இருந்திருக்கு பாருங்க அவனுக்கு. நினைச்சு பார்த்தால் நமக்கு என்னென்னலாம் உணர்வுகள் தோன்றுது. இன்றைக்கு ஒரு 2000 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது என்னென்னலாம் உணர்வு தோன்றுது பாருங்க. எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனை பார்க்கவில்லை, நம்மால் பார்க்க முடியாது. ஆபுத்திரன் எப்படி இருப்பான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆபுத்திரனுடைய உள்ள மொழி, அவனுடைய உள்ள உணர்வு என்ன என்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி உண்மைகளை உடைத்து 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 அந்த உண்மையை நோக்கி மனித இனத்தை இழுத்து சென்றதுதான் இயற்றமிழ் உலகம். ஔவையாருடைய ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வேளத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும். ரொம்ப அருமையான பாடல். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை அசம்ஷன் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நாமளே ஒன்ற விஷயத்தை அனுமானிச்சுட்டு இது இப்படித்தான் நினைப்போம். அப்படி இல்லை, உண்மையை திறந்து காமிக்கிறாங்க. உண்மையுடைய கதவுகளை திறந்து காமிக்கிறது இந்த பாட்டு. ஔவையாருடைய இந்த பாட்டு தனிப்பாடல் திரட்டில் இருக்கு. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவம். இந்த உலகத்துல ரொம்ப வலிமையா இருக்கின்றதுக்காக அது வெற்றி பெறும் நினைச்சிடாத, ரொம்ப மென்மையா இருக்கின்றதுக்காக தோத்து போயிரு நினைச்சிடாத. யானையோட உடம்புல அப்படி குத்தி எடுப்பாங்க அங்குசம்.
அந்த அங்குசத்தை பஞ்சு மூட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பஞ்சு மூட்டையில் குத்தினா போகாது. எது? யானையோட உடம்புக்குள்ள புகுந்து வெளியே வருகின்ற அங்குசம் பஞ்சு மூட்டைக்குள்ள இப்படி சொருவி எடுத்தீங்கன்னா வராது, செருகி எடுத்தா வராது. அது மாதிரி வெட்டனவி மெத்தனவி வெல்லாமம் வேளத்தில் பட்டு உருவும் போல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை. ஒரு பெரிய மலை, அந்த மலையை ஒரு கடப்பாறையை கொண்டு பிளப்பதற்கு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம். ஆனாலும் கூட அது சாதாரண விஷயமாக அது அமையாது, ஒரு எளிய செயலாக அது அமையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கடப்பாறையால் பிளக்க முடியாத ஒரு மலையை ஒரு சின்ன விதை அந்த மலைக்குள்ள விழுந்து முளைத்து எழுந்து அந்த மலையே ரெண்டா பிளந்துடும். அப்ப இந்த உலகத்துல எளிய விஷயங்கள் எல்லாம் தோற்று போய்விடும் என்றோ, ரொம்ப வலிமையான விஷயங்கள் தான் வெற்றி பெறும் என்றோ நீ தப்பாக எடை போட்டு விடாதேன்னு சொல்லுகின்ற அந்த தன்மை இருக்கு பாருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இப்படியும் சிந்தித்திருக்கிறார்களே அப்படின்ற எண்ணத்தை நமக்கு தோற்றுவிக்கிறது. அதுதான் ஏற்றமிழ். ஏற்றமிழுடைய பலம் என்னவென்று கேட்டால் அதுதான் பக்தி. அதே மாதிரி பக்தியை ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயம் இங்க ஒவ்வொரு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவாங்க, படிப்படியாக ஆராய்ந்து பார்த்தால் எல்லா கோணத்திலும் இந்த வாழ்க்கையை அளந்து 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 ரொம்ப நுட்பமாக நமக்கு இதோடைய நீளம் இது, இது அகலம் இதுன்றத ரொம்ப அழகா நமக்கு சொன்னது தமிழ் இலக்கியம். மிக முக்கியமாக ஏற்றமிழ் உலகம். கடவுள் கடவுள் எங்க இருக்கிறார்? இன்னை வரைக்கும் ஒரு பெரிய உலகம் முழுக்க மனிதனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்வி, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இருந்தா எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு? இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் சொல்றது திருமந்திரம். உடம்பினை முன்னம் அழுக்கு என்றிருந்தேன். இந்த உடம்பை முதல்ல அழுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உடம்பினை முன்னம் அழுக்கு என்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். கொஞ்ச நாள் போக போக உடம்பிற்குள்ளே ஒரு உள்ளே இருக்கின்ற ஒரு பொருள் ஒன்றை கண்டேன். என்ன பொருள் அது? உரு பொருள். ஒரு வினைத்தொகை ஒன்றை போடுறாரு நம்ம திருமூலர். உற்ற பொருள், உருகின்ற பொருள், உறப்போகும் பொருள். கடவுள் முன்பும் இருந்தார், இப்போவும் இருக்கிறார், நாளைக்கு இருப்பார். உருபொருள், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த கடவுளை இப்போதுதான் நான் பார்த்தேன். உடம்பிற்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என. கடவுள் வேற எங்கேயும் வெளியில இருக்க கோயில் அல்ல, இந்த உடம்புன்ற கோயிலுக்குள்ளதான் அந்த கடவுள் இருக்கான்றது தெரிந்த உடனே உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே, இந்த உடம்பை மிக புனிதமான ஒன்றாக நான் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நான் அதை பின்பற்றுகின்றேனேன்னு ஒரு ஒரு உண்மையை நோக்கிய ரொம்ப அழகான ஒரு பயணத்தை இந்த ஏற்றமிழ் உலகம் கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறது. பக்தின்றத ரொம்ப அழகா, பக்தினா என்ன? முதல்ல இன்றைய வாழ்க்கை முறையில பக்தி என்றால் என்ன? போலியானது அல்ல, திருப்திப்படுகின்ற ஒன்றுதான் பக்தி, திருப்தி அடைய வைக்கின்ற ஒன்றுதான் பக்தி என்ற ஒன்றை சொல்வதாக அமைந்திருப்பதுதான் ஏற்றமிழ் உலகம். ஏற்றமிழ் காரக்கிழமையுடைய பாடல் அற்புதத்தில் வந்தார். இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். கடவுள்கிட்ட கேட்குறாங்க வரம், இரவாத அன்பு, அது டெத்லெஸ் லவ், என்லெஸ் லவ் வேணும்னு கேட்குறாங்க. இரவாத அன்பு, என்றைக்குமே சாகாத அன்பை வேண்டி பின் வேண்டுகின்றார். அதுக்கு பிறகு கேட்குறாங்க பிறவாமை வேண்டும், எனக்கு மறுபடியும் பிறப்புன்னு ஒன்று இருக்கக்கூடாது. சரி, இறைவனுடைய சித்தம், நம்முடைய விருப்பம் அது, இறைவனுடைய சித்தம் வேறாக இருந்ததுன்னா பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டில் உன்னை மறவாமை வேண்டும். ஒருவேளை மறுபடியும் எனக்கு பிறப்பு வந்துருச்சுன்னா உன்னை மறக்காமல் இருப்பதற்கான அந்த வழிமுறையை நீ எனக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் வேண்டும், அறவா நீ ஆட உன் அடியின் கீழ் இருக்க வேண்டாம். நீ திருச்சிற்றம்பலத்திலே ஆட ஆட உன் அடியின் கீழே இருக்கக்கூடிய பெரும் வாய்ப்பினை, நல்வாய்ப்பினை எனக்கு தருவாயாக. எவ்வளோ அழகா இது வேணும், இது எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. கேட்ட பிறகு கூட அது கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷனுக்குள்ள போறாங்க, அவங்க அடுத்த விருப்பத்துக்குள்ள போறாங்க. அதுவும் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த விருப்பத்துக்குள்ள போறாங்க. அவங்க இது எதுவாக இருந்தாலும் சாய்ஸ் கொடுக்குறாங்க, கடவுளுக்கு சாய்ஸ் தராங்க. அவங்க அவங்களுக்கு விருப்ப தேர்வு கொடுக்குறாங்க, கடவுளுக்கு கொடுத்து அதில் நீ எதை கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் திருப்தி உடைய மனம் என்பது. இதுதான் நீங்கள், இது ஒரு நீளமானது. இந்த உலகம், இந்த தமிழ் இலக்கிய உலகம் என்பது மிக நெடியது. ஒரு 3000 ஆண்டு பெரிய பரப்பளவினை கொண்டது. அதில் நம்ம எல்லா விஷயத்தையும் தொட்டு பார்க்க முடியாது. ஒன்றை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். இந்த ஏற்றம் என்பது எவ்வளவு சத்தியத்தின் பாதையில், சத்தியத்தின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு அது புரிய வரும்.
இங்கே பாரதியாருடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய நினைவு நூற்றாண்டு இது. அவருடைய பாடல்களில் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் வந்து இந்த மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். அந்த பாடல் மிக அற்புதமான பாடல். வேண்டும் வேண்டும்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை தரக்கூடிய ஒரு நேர்மறையான ஒரு நமக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு பாடல் அது. அந்த பாடல் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். பெண் விடுதலை வேண்டும் சொல்லிட்டு அடுத்த சொல்ற கடவுள்லேயே பெரிய கடவுள் காக்க வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். எவ்வளவு அழகா சொல்றாங்க. தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். நம்ம வானத்தை நோக்கி போகணும்னு தான் ஆசைப்படுவோம், ஆனால் வானகமே இங்க தென்பட வேண்டும், இந்த மண் பயனுற வேண்டும் சொல்லிட்டு நிறைவாக பாரதியார் சொல்றார். அதுதான் இந்த தமிழ் இலக்கியத்துடைய ஆன்மாவின் குரல்னு நான் கருதுறேன். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஒட்டுமொத்த இந்த ஏற்றமிழ் உலகம், ஒரு 3000 ஆண்டு மரபுடைய இந்த ஏற்றமிழ் உலகம் சொல்லிய அந்த பொறுமையுடைய ஒட்டுமொத்த சாரம் இந்த அடிகள் நினைக்கிறேன். உண்மை நின்றிட வேண்டும். உண்மையை நோக்கி அந்த பயணத்திலேயே தமிழ் இலக்கியம் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறது. அந்த ஏற்றமிழ் உலகத்தை நாம் லேசாக தொட்டு பார்த்தோம் இன்றைக்கு. இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய பேராசிரியர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றினை கூறி, அனைத்து நல்லுறங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வந்தாரை வாழ வைத்து வாழ்த்தும் பெருங்குணத்தால் மந்தார பூ போல் மனம் மலர்ந்து தம் பேச்சால் இசையால் பலரது மனங்களில் நிறைந்து நிற்பவர் தான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையின் துறை தலைவர் முனைவர் சே. கற்பகம் அம்மா அவர்கள். கல்லெல்லாம் அன்றே கலை சிற்பம் செய்தனனை வெல்வதற்கு மண்மேலே வேறொருவர் இல்லை என சொல்வைத்த செந்தமிழரின் மரபில் வந்த இவர் தமிழக அரசின் விருது, யாழ்ப்பாண தமிழ்ச்சங்க விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்குகள், தேசிய கருத்தரங்குகள், மாநில கருத்தரங்குகள் என பலவற்றில் பங்கேற்ற இவர் இசையால் இவ்வையகத்தினரின் இதயம் கவர்ந்தவர். இன்று நம் மனங்களையும் கவர வருகிறார். வாருங்கள் கேட்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவாரூர் திருவிக கலைக்கல்லூரியின் சார்பாக நடைபெறுகின்ற முத்தமிழ் இணையவழி கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் இனிய வணக்கம். இத்தகு வாய்ப்பினை நல்கிய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் முதல்வருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இசைத்தமிழ் தொடர்பான உரையை உங்கள் முன்பு நிகழ்த்த விளைகின்றேன். பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழவையும் உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாள தோழி பலவும். உலகில் தொன்மையான இசைகளாக கிரேக்க இசை, நீக்ரோ இசை, சீன இசை, இந்திய இசை போன்றன உள்ளன. இவைகளுள் ஒன்றாக விளங்கும் இந்திய இசையானது இந்திய திருநாடு முழுமைக்கும் உரிய இசையாக விளங்கி வட இந்திய இசை, தென்னிந்திய இசை என்ற இரு பிரிவுகளாக பிரிந்து வளர்ந்து வருகின்றது. வட இந்திய இசையை இந்துஸ்தானி இசை என்றும், தென்னிந்திய இசையை கர்நாடக இசை என்றும் அழைப்பர். கர்நாடகம் என்ற சொல்லுக்கு பழமை என்பது பொருளாகும். பழமையின் அடிப்படையில் பெயர் பெற்ற இதனை தென்னக இசை என்று அழைப்பர். தென்னக இசையினுடைய தாயகமாக தமிழர் இசை விளங்குகிறது. இதனையே இசை தமிழ் என்று அழைப்பர். உலக தொன்மை மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியில் இயல், இசை, நாடகம் என்ற முப்பகுப்புகள் உள்ளன. பாடலின் பொருளை இனிமையுடனும் உணர்வுடனும் தாள நுட்பத்துடனும் இசைத்தமிழ் இசைத்து வருகின்றது. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் நூல் தொல்காப்பியம் ஆகும். இது ஓர் இலக்கண நூலாகும். எழுத்து,
சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் 1610 நூற்பாக்களையும் கொண்டுள்ளது. சுமார் 2600 ஆண்டுகள் தொன்மையுடைய இந்நூலானது இசை தமிழின் நுட்பங்களை எடுத்துரைக்கும் தொன்மை நூலாக திகழ்கிறது. இசை என்ற சொல்லானது அகத்தெழும் வழி என்று குறிக்கப்படுகின்றது. தொல்காப்பியர் பிறப்பியலில் உந்தி முதலா முந்து வழி தோன்றும் என்று தொடங்கும் நூற்பாவின் மூலமாக ஒளி தோன்றும் முறையை குறிப்பிட்டுள்ளார். உயிர்மெய் என்ற எழுத்துக்களை பற்றி கூறும்பொழுது அதனுடைய ஒளி அளவினை மாத்திரை என்கிறார். இந்த மாத்திரை என்ற சொல்லானது இசை தமிழையும் குறிக்கும் ஒரு சொல்லாக காணப்படுகின்றது. இத்தகைய மாத்திரைகள் நீண்டு ஒலிப்பதும் குறுகி ஒலிப்பதும் இசை நூல்களில் உள்ளன என்பதனை இசையோடு சிவனிய நரம்பின் மறை என்பனார் புலவர் என்கிறார். இசை நூல்களை நரம்பின் மறை என்று கூறிய பாங்கானது தொல்காப்பியருடைய காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பதனை நாம் இதன் மூலமாக அறிய முடிகின்றது. ஒரு திறம் பாணர் யாழின் தீங்கூரல் எழ ஒரு திறம் யாணர் வண்டின் இமீரிசை எழ ஒரு திறம் கண்ணார் குழலின் கரைபு எழ ஒரு திறம் பண்ணார் தும்பி பரந்தி செய்வூத. பகைவரான அவுணரை வென்ற முருகப்பெருமானின் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பக்கத்தில் பாணரின் இனிமையான யாழின் இசையும் மற்றொரு பக்கத்தில் வண்டுகள் இனிமையான ரீங்கார இசையை ஒலிக்கின்றது. இதனால் இயற்கையே இசை அரங்காக திகழ்ந்ததனை பரிபாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையுடைய பாட்டும் தொகையுமாக அமையும் சங்க இலக்கியங்களில் பாடுதுறை, இசையரங்கு, பன்னிசை, இசைக்கலைஞர்கள் போன்றோருடைய பல்வேறு நிலைகள் மிக சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாணன், பாடினி, பொருணன், கூத்தன், விரலி போன்ற பல இசைக்கலைஞர்களுடைய இசை திறன்களையும் வாழ்வியல்களையும் சங்க இலக்கியங்களில் இவை மிக சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. 10 பாட்டில் 4 நூல்கள் இசைக்கலைஞர்களுடைய பெயர்களால் குறிப்பிடப்படுகின்றன. பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகடாம் என்ற கூத்தராற்றுப்படை போன்றவை இத்தகைய நூல்களாகும். கிபி 2வது நூற்றாண்டளவில் தோன்றிய சேர இளவல் தந்த சிலப்பதிகாரமானது இசை தமிழினுடைய தொன்மை, வளம், நுட்பம், இனிமை, தெளிவு போன்றவற்றை உரைக்கும் ஒரு முத்தமிழ் காவியமாக விளங்குகிறது. இக்காவியத்தின் தொடக்கமாக மங்கள வாழ்த்து பாடல் இடம்பெறுகிறது. திங்கள், ஞாயிறு, மாமலை, பூம்புகாரை வாழ்த்தும் நிலையில் இப்பாடல் காணப்படுகிறது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலத்தார் சென்னி குளிர் பெண்கூடை போன்று அங்கண் உலகு அளித்தலான். ஆடல் மகள் மாதவியின் ஆடல் அரங்கேற்றம், ஆடலில் இசைவாணர்கள் இசைத்த முறைகள் போன்றவற்றின் வாயிலாக தொன்மையான இசை ஆடல் வளங்களை எல்லாம் நாம் அறிய முடிகின்றது. மாதவி தலையரங்கு ஏறியதனை கூறும் அரங்கேற்றுக்காதை வாயிலாக இசை ஆடல் கலையின் திட்ப நுட்ப இலக்கண மரபுகளை நாம் அறிகின்றோம். சங்க இலக்கியங்களில் வாயிலாக அறிந்த இசை பாடல்களான கலிப்பா, பரிபாடல்களை அடுத்து சிலம்பில் வாயிலாக வரிப்பாடல்களை நாம் பெற்றுள்ளோம். ஒரு பொருளை வர்ணித்து பாடும் இசைப்பாடல் வரிப்பாடலாகும். இவை நாட்டார் வழக்கியல் பாடல்களாகவும்
செவ்வியல் பாடல்களாகவும் தோன்றி வளர்ந்து இன்றும் பல உருவம் தாங்கி பல பெயர்களில் அவை அழைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஆற்றுவரி, முகவரி, முகமில் வரி போன்ற பல வகையான வரிப்பாடல்களை கோவலனும் மாதவியும் இசைத்து கொண்டு யாழில் மீட்டியதனை காணல் வரி பாடல்களின் மூலமாக நாம் அறிகிறோம். மேலும் கந்துகவரி, அம்மானை வரி, ஊசல் வரி போன்ற பாடல்களின் வாயிலாக சேரர், சோழர், பாண்டியர் என்ற முப்பெரும் அரசர்களின் சிறப்பினை இளங்கோவடிகள் மிக சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார். இதில் ஒரு அம்மானை பாடல்: வீங்கு நீர் வேலி உலகு ஆண்ட விண்ணவர் கோன் ஓங்கு கரணம் காத்த உறவோன் யார் அம்மானாய் ஓங்கு கரணம் காத்த உறவோன் உயர் வீசும்பில் தூங்கு ஏயில் மூன்றறிந்த சோழன் காண் அம்மானாய் சோழன் புகார் நகரம் பாடேலோ அம்மானாய் சோழன் புகார் நகரம் பாடேலோ அம்மானாய். இசைத்தமிழ் வரலாற்றை சிலம்பிற்கு முன் பின் என பாகுபடுத்தி வகைப்படுத்தி காணலாம். சிலம்பிற்கு பின்னர் தெய்வத்தமிழ் பாசிரங்கள் தோன்றின. இவற்றை பக்தி இலக்கியங்கள் என்று அழைப்பர். சைவம், வைணவம், இஸ்லாமியம், கிறிஸ்துவம் போன்ற பல சமயம் சார்ந்த ஏராளமான இசை பாடல்கள் எல்லாம் தோன்றின. சைவ இலக்கியங்களுள் 12 திருமுறைகள் வாயிலாக பல வகையான இசைத்தமிழ் பாடல்களை நாம் பெற்றோம். இசைத்தமிழினுடைய முதல் இயலிசை பாவலராக காரைக்கால் அம்மையார் விளங்குகின்றார். இவர் தந்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் 2 நம்முடைய பண்டைய பண் மரபுப்படி அமைந்த பதிகங்களாகவும் பதிக பெருவழியை காட்டியனவாகவும் பிற்காலத்தில் தோன்றிய பண் சுமந்த பாடல்களுக்கெல்லாம் முன்னோடி பாக்களாகவும் அமைந்தமையால் இவரை தென்னக இசையின் தாய் என்று சிறப்புடன் போற்றி வருகின்றோம். இவருடைய மூத்த திருப்பதிகத்தில் ஒன்று: எட்டி இலவம் ஈகை சூரை காரை படர்ந்தெங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கல்வி சேர்ந்த கூட கௌவ. அம்மையார் தந்த பதிகப் பெருவழியை அடிவுற்றி திருநாவுக்கரசர் பாடிய தேவார பதிகங்கள் தோன்றின. திருஞான சம்பந்தர் பாடிய பன்னிசை பதிகங்கள் தோன்றின. சுந்தரர் தந்த செந்தமிழ் பதிகங்கள் தோன்றின. அதற்கு பின்னர் மாணிக்க வாசகர் தந்த திருவாசக பாடலும் திருவம்பாவை பாடல்களும் முகிழ்த்தன. இதில் மாணிக்க வாசகருடைய ஒரு திருவம்பாவை பாடல்: கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேடில் விழு பொருள்கள் காட்டினோம் கேட்டிலையோ. அதற்கு பின்னர் 9 பாடிய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் தோன்றின. இவர்கள் போன்ற நாயன்மார்களுடைய வரலாறு கூறும் திருத்தொண்டர் புராணமும் அதற்கு பிறகு தோன்றியது. 12 ஆழ்வார்கள் பாடிய வைணவ இலக்கிய தொகுப்புகளாக 4000 திவ்ய பிரபந்தம் விளங்குகின்றது. இவை 4 ஆயிரங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. இந்த 4 ஆயிரங்களில் முதல் 1000 பலர் பாடிய இசைப்பா தொகுப்புகளாகவும், 2வது 1000 திருமங்கை ஆழ்வார் பாடிய இசைப்பா தொகுப்புகளாகவும், 3வது 1000 பலர் பாடிய தொகுப்புகளாகவும், 4வது 1000
நம்மாழ்வார் பாடிய இசைப்பா தொகுப்புகளாகவும் தொகுக்கப்பட்டன. 4000ல் 3வது ஆயிரத்தை தவிர ஏனைய 3 ஆயிரங்களும் இசைப்பா தொகுப்புகளாக உள்ளன. இவையும் பண்ணமைதியோடு முற்காலத்தில் பாடப்பெற்றன. ஆனால் தற்காலத்தில் இவை பாடும் மரபானது மாறி ஓதும் மரபில் திகழ்ந்து வருகின்றன. இதில் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியிலிருந்து ஒரு பாடல். வரணமாயிரம் சூழவளம் தந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் நேதீர். அடுத்ததாக இசைத்தமிழினுடைய அடுத்த கால பகுதியாக 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் தோன்றி முருகப்பெருமானால் ஆட்கொள்ள பெற்று சந்தத்தமிழ், வண்ணத்தமிழ், அராகத்தமிழ், தொங்கல் தமிழ் என்று அழைக்கப்படும் திருப்புகழை அருணகிரிநாதர் தந்துள்ளார். இவை தாள இலக்கியமாகவும் முருகனை போற்றும் இலக்கியமாகவும் தலங்கள் தோறும் சென்று பாடிய இலக்கியங்களாகவும் விளங்குகின்றன. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும் என்பதாகும். அருணகிரிநாதரை தொடர்ந்து இசைத்தமிழினுடைய நிறை புகழ் பாடும் கீர்த்தனை இலக்கியங்கள் தோன்றலாயின. பல்லவி, அனுப்பல்லவி, சரண அமைப்புடன் பாடப்பெற்ற கீர்த்தனை மரபு இசைத்தமிழில் தொடங்கலாயிற்று. கீர்த்தனை இலக்கியத்தின் தந்தையாக சீர்காழி முத்துத்தாண்டவர் விளங்குகிறார். இவரே தமிழ் நாட்டிய பதவகையின் தந்தையாகவும் விளங்குகின்றார். ஆடி கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ என்பது அவருடைய புகழ்பெற்ற பாடலாகும். அடுத்ததாக குறவஞ்சி பாடிய தில்லைவிடங்கன் மாரிமுத்தா பிள்ளை, ராமநாடகம் பாடிய அருணாச்சல கவிராயர் போன்றோர் தோன்றி கீர்த்தனை, பதம், குறவஞ்சி போன்ற ஏராளமான இசை தமிழ் படைப்புகளை எல்லாம் தந்தனர். இவற்றுள் கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய நந்தனார் சரித்திர கீர்த்தனை மக்களால் பெரிதும் விரும்பி போற்றப்பட்ட இசை நாடகமாக திகழ்கிறது. இவர்களுக்கு அடுத்த நிலையில் விளங்குபவர் திருவருட்பாவை இயற்றிய ராமலிங்க அடிகளார் ஆவர். இவர் பாடியவற்றுள் தொகுக்கப்பெற்ற 5818 அருட்பாக்களில் சிந்து, கண்ணி, தாளிசை, கீர்த்தனை அமைப்பு போன்ற இசை வடிவங்கள் மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. இவற்றை பாடி மக்களிடம் கொண்டு செலுத்துவோர் பலர் காணப்பட்டார்கள். இவர்களைப் போல் அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து, முருகன் புகழ் பாடும் 6666 பாடல்களை படைத்த பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்கள், சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் படைத்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் போன்ற ஏராளமான இயலிசை புலவர்கள் எல்லாம் தோன்றி பல இசைத்தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டார்கள். அடுத்த நிலையில் நாட்டார் வழக்காட்சியலை அடியொற்றி மக்களிடம் வாழ்வியல் உண்முறைகளை எடுத்துரைத்த சித்தர் பாடல்கள் பல தோற்றம் பெற்றன. மகுடிப்பாட்டு, தென்பாங்கு, பல்லுப்பாட்டு, நொண்டிச்சிந்து போன்ற பல்வேறு வகையான இசைத்தமிழ் இசை வகைகள் எல்லாம் தோற்றம் பெற்றன. நந்தவனத்தில் ஓராண்டியே அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி என்ற கடுவெளி சித்தரனுடைய பாடல்கள் மிக சிறப்பான ஒரு பாடலாக திகழ்கின்றது. சித்தருடைய பாடலுக்கு அடுத்த நிலையில் நாட்டார் வழக்காட்சியல் மூலமாக, நாட்டுப்புற இசையின் மூலமாகவும் மக்களோடு மக்களாக இணைந்து பிணைந்து வாழ்ந்த இசைத்தமிழ் இலக்கியங்கள் பல தோற்றம் பெற்றன. கிளிக்கண்ணி, தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல், தெம்மாங்கு பாடல், சிந்து பாடல், வண்டிக்கார ஓடக்காரன் பாடல்கள், உழவர் உளத்தியர் பாடல்கள், தொழிற்பாடல்கள் போன்ற ஏராளமான இசை வடிவங்கள் எல்லாம் தோற்றம் பெற்றன. இத்தகு நாட்டார் வழக்காட்சியலையும் செவ்வியல் இசை மரபுகளையும் பாடி மானுடத்தையும் இசை நெறியையும் பாடி வந்த
இசை தமிழ் மரபில் சமூகத்தையும் தேசியத்தையும் பாடும் மரபை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நமக்கு தந்தளித்தார். இவர் தேசபக்தியோடு தெய்வ பக்தியையும் சமூக விழிப்புணர்வையும் மக்களிடமும் ஏற்படுத்திட விளைந்தார். இவரின் பல பாடல்கள் செவ்வியல் இசை வகைகளாகவும் மிக அதிகமான பாடல்கள் நாட்டுப்புற இசையினுடைய அமைப்பினையும் கொண்டு விளங்குகின்றது. இதனால் இவர் சிந்து இசைப்பாவின் தந்தை என பாரதிதாசனால் போற்ற பெற்றார். இவரது மரபில் பயணத்தை தொடங்கி தனக்கென ஒரு தனிபாணியை கைக்கொண்டு இசைத்தமிழில் தமிழ் மொழியின் சிறப்பினையும் பகுத்தறிவு கொள்கையினையும் ஏற்றி போற்றிய பல பாடல்களை உருவாக்கியவராக பாரதிதாசனார் விளங்குகின்றார். இம்மரபில் ஏராளமான பல கவிஞர்கள் எல்லாம் தோற்றம் பெற்றன. பல்வகையான இசைத்தமிழ் பாவகைகளும் தோற்றம் பெற்றன. இவற்றை அடியொற்றி திரையிசை பாடல்கள் பல தோற்றம் பெற்றன. மதுரை பாஸ்கரதாஸ் விஸ்வநாதர் காலம் முதல் பாமரரையும் பண்டிதரையும் பாட வைத்த திரையிசை பாடல்கள் பல்லாயிரம் தோன்றியும் வருகின்றன. உலகின் மூத்த இசைகளுள் ஒன்றாக இசைத்தமிழ் விளங்குகின்றது. தொன்மையும் தொடர்ச்சியும் உடைய இசை மரபை கொண்டதாக இவை விளங்குகின்றது. குரல் வளத்தாலும் கருவிகளின் இசையினாலும் இசையானது மிகச் சிறப்பாக செழிப்படைந்தது. காலந்தோறும் பல்வேறு புது புது பரிமாணங்களை எல்லாம் பெற்று வளர்ந்துள்ளது. பண்டைய பாணர் கையிலிருந்த யாழானது இன்றைய இசைக்கலைஞர்களிடம் வீணையாக தவழ்கிறது. பண்டைய இசைவாணரிடம் திகழ்கின்ற யானாது வங்கியமானது இன்றைய மங்கள வாத்தியமாக வாழ்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையன நிலங்கள் அடிப்படையில் தோன்றி 40 பண்களாக மலர்ந்து 103 பண்களாக விரிவடைந்து 11,991 ஆதி இசைகளாக இசையானது நன்கு வளர்ந்தது. ஆளிபோல் விளங்கும் இசைத்தமிழ் பாமரர்கள் வாழ்வோடு பிறந்து வளர்ந்து இணைந்து பண்டிதர்களுடைய கலை நுட்பத்தால் செழிப்புற்று இசை உலகில் அரசோற்றி உலகமெங்கும் தனக்கென ஒரு தனி முத்திரையோடு இன்றும் வளர்ந்து வருகிறது, செழித்து வளர்கின்றது, பலரை செழிப்படைய வைக்கின்றது. தமக்கென ஒரு தனி முத்திரையை கொண்ட உலக இசையான இசைத்தமிழினுடைய தொன்மை வளம் பற்றி பேச வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகு ஒரு அருமையான வாய்ப்பை நல்கிய திருவிக கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அவருக்கும் கல்லூரி முதல்வருக்கும் மற்றும் இத்தகைய இந்த உரையை கேட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழின் மூச்சாகவும் மூல வேராகவும் மூத்த கலையாகவும் முப்பாட்டின் சொத்தாகவும் பாட்டாகவும் மெய்ப்பாட்டின் வழிபாடாகவும் இயங்க வல்ல நாடகத் தமிழின் மரபை உரைக்க வருகிறார் திருச்சி உருமூர் தனலட்சுமி கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் விஜயசுந்தரி அவர்கள். 15 ஆண்டுகள் தன்னுடைய பேராசிரியர் பணியை தொடர்ந்து வரும் இவர் செந்தமிழ் வியங்கொண்டல், சிறந்த ஆசிரியர் என பல விருதுகளை பெற்றுள்ளார். நாடக கலையை வளர்க்கும் விதமாக பல்வேறு வானொலி நிகழ்ச்சிகளிலும் பிரபல தொலைக்காட்சிகளான விஜய் மற்றும் பொதிகையில் பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வருகிறார். சொற்பொழிவுகள், குடமுழுக்கு நேரடி வருணனைகள், பட்டிமன்றங்கள் என நாடக கலைக்காகவே தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை செலவிட்டு வருகிறார் அம்மா விஜயசுந்தரி அவர்கள். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தாய். அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். தமிழினுடைய பல்வேறு வடிவங்களை சுவைத்து மகிழ்ந்து அனுபவித்த நமக்கு இன்றைக்கு நாடக தமிழை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
நாடக தமிழோடு நல்லவர்களாகிய உங்களை சந்திப்பதில் எனக்கும் பெருத்த மகிழ்ச்சி. நாடக கலை என்பது மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு கலை. கலையும் இலக்கியமும் ஒன்றிணைந்த ஒரு வடிவத்தை தான் நாம் நாடகம் என்று குறிப்பிடுகிறோம். என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், நாடகக்கலை என்றைக்கு தோன்றியது என்று. இதற்கு எப்படி பதில் சொல்லுவது? மனித குலம் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கே நாடகமும் தோன்றிவிட்டது. எப்படி என்று கேட்கிறீர்களா? அசைவுகளால், சைகை மொழிகளால், முகத்தில் பல குறிப்புகளால் நாம் நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இதுதான் நாடகத்தினுடைய தொடக்க நிலை என்று குறிப்பிடலாம். போல செய்தல், ஒன்றை பார்த்து அதை போல செய்து பழகுதல், அதை செய்து மற்றவர்களுக்கு காட்டுதல். அப்படி காட்டுகிற பொழுது உள்ளத்திலே எழக்கூடிய பல்வேறு வகையான உணர்வுகள், அந்த உணர்வுகளை அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்லுதல், இது எல்லாமே நாடகம்தான். அப்படி என்றால் இதையெல்லாம் நாம் அன்றாடம் வீடுகளில் செய்து கொண்டுதானே இருக்கிறோம். ஆகவேதான் சொன்னார்கள், இந்த உலகமே நாடக மேடை, நாம் எல்லாம் நடிகர்கள், நம்மை எல்லாம் ஆட்டிருக்கிற அந்த இறைவனையே கூட நடிகர் என்று சொல்லுகிற ஒரு மரபு நம்மிடத்தில் இருக்கிறது. சரி, நாடக தமிழ் என்று வருகிற பொழுது தமிழிலே நாடகங்கள் உண்மையில் எந்த சூழ்நிலையிலே தொடங்கியது, எப்படி வளர்ச்சி பெற்றது, இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? சிலர் நினைக்கலாம் தமிழில் நாடகம் என்பது அந்த அளவிற்கு வளரவில்லை, ஆங்கிலத்தில் பாருங்கள், வேற்று மொழிகளில் பாருங்கள் என்று. ஆனா உண்மையில் தமிழ் மொழியில் நாடகம் வளர்ந்தது என்று குறிப்பிடுவது ஒரு நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகளை உள்ளடக்கிய ஒன்று. சங்க காலம் என்று எடுத்துக்கொண்டால் அப்பொழுதெல்லாம் நாடகம் என்ற சொல் இருந்தாலும் கூட அது இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற பொருளில் இல்லை. பொதுவாக சங்க காலத்தில் கூத்து என்ற சொல்லாட்சியை தான் நாம் பெரும்பாலும் பார்க்கிறோம். அதற்கு அடுத்த காலகட்டமாக இருக்கக்கூடிய அற இலக்கியங்கள் என்று வந்தால் அதில் தலையாயதாக விளங்கக்கூடிய திருக்குறள். திருக்குறளிலேயே பாருங்களேன், கூத்தாட்டு அவை குழா தற்றே என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் அந்த காலகட்டத்திலும் கூத்து என்ற சொல்லாட்சி மக்களிடத்திலே புழக்கத்தில் இருந்ததை காண முடிகிறது. அதே போல காமத்துப்பால் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு நாடகம் என்று நாம் குறிப்பிடலாம். அதற்கு அடுத்தபடியாக சிலப்பதிகாரம் நான் சொல்லி நீங்கள் அறியவே வேண்டாம். நாடகத்தினுடைய முழு உருவமும் சிலப்பதிகாரம் என்ற ஒற்றை காப்பியத்திற்குள்ளே ஏறத்தாழ எவ்வளவுதான் நீங்கள் காலத்தை மாற்றினாலும் 2ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய ஒரு இலக்கியம். அதிலே நாடகத்திற்கான அவ்வளவு கூறுகளும் இருக்கிறது. நாடகம் போடுவதற்கான நிலம் எப்படி இருக்க வேண்டும், மேடை எந்த உயரத்தில் இருக்க வேண்டும், பொறுமுக எழினி என்று கறந்து வரல், எழினி என்றால் திரை, நாடக மேடையினுடைய திரைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒளி அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் மிக தெள்ள தெளிவாக அறிவியல் முறையோடு மிக அழகாக சிலப்பதிகாரம் நமக்கு எடுத்து உணர்த்துகிறது. அது ஒரு போற்றுதற்குரிய செய்தி. அதே போல கடவுள் வழிபாட்டோடு நாடகத்தை இணைத்த ஒரு பாங்கை நாம் சிலப்பதிகாரத்தில் பார்க்கிறோம். அது வேலன் வெறியாட்டாக இருக்கட்டும் அல்லது துணங்கை கூத்து போன்ற கூத்து வகைகளாக இருக்கட்டும், கடவுள் வழிபாட்டோடு நாடகத்தை இணைத்த ஒரு பெருமை நம்முடைய தமிழர்களுக்கு இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் பல்லவ மன்னர்கள் அவர்களுடைய காலத்தில் மகேந்திரவர்ம பல்லவன் எழுதிய அற்புதமான மத்தவிலாச பிரகசனம் என்ற நூல் மிகச்சிறந்த நாடக நூலாக நமக்கு கிடைக்கிறது. அதற்கு அடுத்ததாக சோழர்களுடைய காலம், அவர்களுடைய காலத்தில் தஞ்சை மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அவனது காலத்திலேயே எழுதப்பட்ட ஒரு நாடக நூல் என்று சொன்னால் ராஜராஜேஸ்வரம் என்ற நூலை நாம் குறிப்பிடலாம். அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் சிற்றிலக்கிய காலம். என்னை பொறுத்த அளவிற்கு நாடகத்தினுடைய ஒரு உச்சபட்ச காலம், ஒரு பொற்காலம் என்று சொன்னால் நான் சிற்றிலக்கியத்தை குறிப்பிடுவேன். ஏன் என்று சொன்னால் எத்தனை விதமான வகை வகையான நாடகங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தால், குறவஞ்சி நாடகங்கள், குறத்தை சொல்லுகிற அந்த குறி சொல்லுகிற முறையிலே இருக்கக்கூடிய நயங்கள், பள்ள நாடகங்கள், அந்த மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அந்த உரையாடல்கள், பள்ளனுடைய உரையாடல், அதே போல பிள்ளை தமிழை ஒரு மிகச்சிறந்த நாடகம். உண்மைதானே? குழந்தையாக பாவித்து பெரியவர்களை, தலைவர்களை, கடவுளர்களை என்று நினைக்கிற பொழுது அந்த குழந்தையாக பாவித்தல், அதிலே ஒரு கற்பனை, அதிலே இருக்கக்கூடிய பிரிவுகள், அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள், அது ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை, இது எல்லாமே பிள்ளை தமிழ். உலா, ஒரு மன்னன் உலா வருகிறான், அத்தனை பெண்டிரும் பார்க்கிறார், இது எல்லாமே நாடகத்தினுடைய கூறுகளாக. ஆக சிற்றிலக்கியத்தினுடைய ஒவ்வொரு சிற்றிலக்கிய வகையும் ஒரு மிகச்சிறந்த நாடகத்திற்கான
களத்தை கொண்டிருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம். அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் 16ஆம் நூற்றாண்டு, சிற்றிலக்கிய காலங்களினுடைய எல்லையை தாண்டி நம்ம அடுத்த நூற்றாண்டு என்று வருகிற பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை நம்ம பார்க்க முடிகிறது. என்னவென்றால், எழுதி படிப்பதற்கு உரிய நாடகங்கள், நடிப்பதற்கு உரிய நாடகங்கள், இன்னும் சொல்ல போனால் எழுதியும் நடித்தும் பார்க்கக்கூடிய நாடகங்கள் என்று 3ஆக நாடகங்கள் பிரிகிற தன்மையை நாம் 16ஆம் நூற்றாண்டிலே பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு 17, 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் நாடகத்தினுடைய ஒரு மிக உச்சம் என்று சொன்னால் நம்முடைய பரிதிமார் கலைஞர் ஐயா அவர்களை குறிப்பிடலாம். அவர்தான் எழுதி இயக்கக்கூடிய நாடக இலக்கியங்கள் அத்தனைக்கும் ஒரு முன்னோடியாக பின்னாளிலே வரக்கூடிய அத்தனை பேரும் பின்பற்ற தகுந்த முறைகளிலே நாடக கூறுகளை எல்லாம் அமைத்து பல நாடகங்களை எழுத தொடங்கினார். அதற்கு அடுத்த காலகட்டத்தில் கவிதை நாடகங்கள் நாம் செய்யுள் என்ற அமைப்பிலிருந்து மாறுபட்டு ஒரு மரபு கவிதை என்ற சொல்லாட்சி தோன்றிய காலகட்டத்தில் நிறைய கவிதை நாடகங்கள் உருவாயின. அந்த காலகட்டத்திலே சொல்ல போனால் சங்க இலக்கிய பாடல் ஒன்றை படித்து அதை கவிதை நடையிலே மரபு கவிதையிலே ஒரு நாடகமாக படைத்தால்தான் அவர் மிகச்சிறந்த புலவர் என்ற அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கும் என்ற நிலை தமிழறிஞர்களிடத்திலே இருந்தது. ஆகவே எந்த ஒரு படைப்பாளராக இருந்தாலும் அவர் ஒரு சங்க இலக்கியத்தை ஒரு நாடக வடிவத்திலே கொண்டு வருவது என்ற முறையிலே இந்த கவிதை நாடகங்கள் ஏராளமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மனோன்மணியம் சுந்தரப்பிள்ளை, அதே போல அந்த காலகட்டத்திலே மான விஜயம் ரொம்ப அற்புதமான ஒரு நாடகம். இதை இந்த காலகட்டங்களை எல்லாம் கடந்து பார்க்கிற பொழுது மொழிபெயர்ப்பு நாடகங்கள் இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டிய ஒன்று. அந்த காலகட்டங்களிலேதான் ஷேக்ஸ்பியர் ஏறத்தாழ 37 நாடகங்கள் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார். அந்த 37 நாடகங்களில் 17 நாடகங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் பாருங்கள், அந்த மொழிபெயர்ப்பு நாடகங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சிறப்பை நம்மால் இதிலே பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு நாடகத்திற்கு ஒரு விடிவெள்ளி காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒரு மரபார்ந்த ஒரு பாரம்பரியம் மிகுந்த ஒரு நிலையிலே இருந்து ஒரு புதிய தளத்திற்கு தமிழ் நாடகங்கள் பயணப்படுகின்றன, தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றன என்ற இடம் என்று பார்த்தால் நம் 20ஆம் நூற்றாண்டை குறிப்பிடலாம். இந்த 20ஆம் நூற்றாண்டிலே பார்த்தால் சங்கரதாஸ் சுவாமிகள், இன்றைக்கு நாம் திரைப்பட உலகத்திலே கொடிகட்டி பறந்தவர்கள் பறக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சங்கரதாஸ் சுவாமிகளை குறிப்பிடுகிறார்களே. ஏன் காரணம்? அவருடைய சிந்தனை பண்ணையிலே நாடக பண்ணையிலே உருவானவர்கள் தான் பட்டொளி வீசி பறந்தார்கள் திரையுலகத்தில். அப்படிப்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் அவர்தான் முதலாக இந்த சபா நாடகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி சபா நாடகம் என்ற ஒரு அமைப்பினை தொடங்கி அதில் பிரம்மாண்டமான செட்டிங்ஸ், நாம் RS மனோகருடைய ஒரு நாடகத்தை பார்க்கிறோம் என்றால் அந்த இலங்கேஸ்வரன் என்றால் அந்த பிரம்மாண்டத்தை நாடகத்திலே கொண்டு வருவது என்பது நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள் காலத்திலே தான் தொடக்கமாகிறது. இலங்காதகனம், மணிமேகலை, லவகுச்சா, அதே போல சத்தியவான் சாவித்திரி, பவளக்குடி, திருத்தொண்டர், அல்லி அர்ஜுனா, இப்படி நிறைய புராணங்கள் எல்லாம் நாடகங்களாக உருமாறின. ஆகவே மக்களிடத்தில் அவை மிக எளிமையாக போய் சேர்ந்தன. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? மக்களையே விரும்புகிறார்கள் என்று தெரிந்து கொண்ட உடனேயே அந்த வடிவத்தினுடைய கருப்பொருளை, மைய பொருளை, உள்ளடக்கத்தை மாற்ற ஆரம்பித்தார்கள். அப்படி மாற்றிய காலகட்டத்தில் நிறைய மறுமலர்ச்சி நாடகங்கள் தோன்றின. சமூக சீர்திருத்த நாடகங்கள், சமுதாயத்தினுடைய சில அடிப்படையான குடும்ப, தனி மனித, சமூக பிரச்சனைகள் நாடகத்தினுடைய மைய பொருளாக மாறின. அப்படி நிறைய சமூக சீர்திருத்த நாடகங்கள் எல்லாம் தோன்ற தொடங்கின. இவை அனைத்துமே மேடைகளிலே, மேடை நாடகங்கள் என்ற ஒரு வடிவத்திலே சபா நாடகங்களாக மக்களை சென்று சேர்ந்தது என்று சொன்னால் அது இங்கே அல்ல. அதற்கு அடுத்ததாக ஊடகங்களினுடைய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, இதனுடைய அடிப்படையிலே வானொலி நாடகங்களை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நாடகத்திற்கு வானொலி ஆற்றியிருக்கிற பங்கு பெரும் பங்கு. இன்றைக்கும் அவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை நாடக விழா என்று சொல்லி ஒரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வானொலி நிலையம் பொறுப்பெடுத்துக் கொண்டு நாடகங்களை தொடர்ந்து அவர்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வானொலி நாடகங்கள் எழுதுவது மிக கடினம், அதில் நடிப்பதும் கடினம். காரணம் என்றால் வெறும் குரலை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர்கள் உருவமற்ற ஒரு நிலையில் ஒரு கருத்தை பதிப்பித்தாக வேண்டும், பாத்திரங்களை அவர்கள் வேறுபடுத்தி காட்டியாக வேண்டும், அந்த ஏற்ற இறக்க குரலால் மட்டுமே. அதற்கு பிறகு நீங்கள் சமூக சீர்திருத்த நாடகங்கள் நிறைய தோன்றின. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கலைஞர் அவர்களுடைய பராசக்தி, தூக்கு தூக்கி, அதே போல துக்ளக், முகமது பின் துக்ளக் அவர்கள் துக்ளக் எழுதிய நாடகங்கள், இவையெல்லாம் சமுதாயத்தில்
சம்பவாமி யுகே போன்ற நாடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவை என்று சொன்னால் அது மிகையல்ல. இதை எல்லாம் கடந்து அண்மை காலம் என்று வருகிற பொழுது நாடகத்தினுடைய மிக 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 வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டம் என்றால் சோதனை நாடகங்கள். 20ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி, சொல்லப்போனால் 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் எடுத்திருக்கிற ஒரு புதிய வடிவம் என்று சொன்னால் சோதனை நாடகங்கள். இந்த சோதனை நாடகங்கள் நீங்கள் வடநாட்டிலே வங்க மொழியிலே மிகச்சிறந்த ஒரு நாடக இயக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாதல் சர்க்கார் தொடங்கி வட இந்தியாவிலே தொடங்கிய அந்த சோதனை நாடக இயக்கம் என்பது தமிழகத்திலே மிக அதிகமான இடங்களிலே கால் கொள்ள தொடங்கியது. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இதிலே உள்ளே நுழைய தொடங்கினார்கள். இந்த சோதனை நாடகங்கள் 3 பிரிவாக பிரிந்து கொண்டன. ஒன்று மரபார்ந்த கலையாகிய தெருக்கூத்து நாடகங்கள், இரண்டாவது மேடைகளிலே மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட சபா நாடகங்கள், மூன்றாவது 3ஆம் நாடக அரங்கு அல்லது அபத்த நாடக வகை அல்லது வீதி நாடக இயக்கம் அல்லது நிஜ நாடக இயக்கம், இப்படி பல்வேறு பெயர்களை கொண்டிருந்த ஒரு மிக அற்புதமான தேர்ட் தியேட்டர் 3ஆம் நாடக அரங்கம் என்பது தொடங்கியது. தெருக்கூத்து, அதாவது முதல் கலை என்று சொல்லுகிற ஒரு முதல் நாடக அரங்கு என்று சொல்லக்கூடிய மரபார்ந்த கலை என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து என்பது மக்களிடத்தில் மிக அதிகமான வரவேற்பை அந்த காலத்திலே பெற்ற ஒன்று. தெருக்கூத்துக்களிலேதான் கிராமிய அரங்க கலை என்ற பெயரை நாம் குறிப்பிடலாம். அதற்கு அப்படியான பல புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள் எல்லாம் வந்தன. இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதப்பட்ட சபா நாடகங்கள், புராண நாடகங்கள், அவையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று 3ஆம் நாடக அரங்கு என்று வருகிற பொழுது முழுக்க 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 மக்கள் பிரச்சனை. இதில் கடவுளை பற்றியோ அதீத கற்பனைகளோ புராணங்களோ நம்ப முடியாத நிகழ்ச்சிகளோ இயற்கை இழந்த நிகழ்ச்சிகளோ இல்லை. நாடகம் என்பது சாதாரண மக்களுக்கான ஒரு கருவி. நாடகம் என்பது சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு வடிவமாக அது மாற்றம் பெற்றது. இந்த 3ஆம் நாடக அரங்கில் குறிப்பிட்ட வசனங்கள் யாரும் எழுதித்தர மாட்டார்கள். இந்த 3ஆம் நாடக அரங்கில் குறிப்பிட்ட நாடக நடிகர்கள் என்று யாரும் கிடையாது. இந்த 3ஆம் நாடக அரங்கில் மேடை அமைப்பு, இடம், நேரம், காலம், பொழுது இது எதுவுமே கிடையாது. உதாரணத்திற்கு நாம் ஒரு நண்பர்கள் 2-3 பேராக காய் வாங்க ஒரு அங்காடிக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த அங்காடியிலே தக்காளி அதிக விலை விற்கிறார்கள் அல்லது வெங்காயம் அதிக விலை விற்கிறார்கள். அதன் மூலமாக அவரிடத்திலே வெங்காயம் வாங்க செல்லுவது போல தொடங்கி அவர் அதிக விலை கொடுக்கிறார் கேட்கிறார் என்றவுடன் அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். நான் என்ன சாமி பண்றது, பெட்ரோல் விலை ஏறி போச்சு என்று அவர் சொல்லுவார். அவர் அந்த நாடகத்தினுடைய ஒரு நாடக நடிகராக மாறுகிறார். அதை கேட்ட உடனே இன்னொருவர் சொல்லுவார், என்னதான் இருந்தாலும் GST கட்ட வேண்டியதாக இருக்கிறது என்று அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். மற்றவர் சொல்லுவார், இதெல்லாம் அழுகி போகிற பொருளுங்க, நாங்கெல்லாம் விவசாயிங்க என்று அவர் விவசாயத்தை கையில் எடுப்பார். ஆக ஒரு 2-3 மணித்துளிகளுக்குள்ளாக ஒரு நாடகம் அரங்கேறுகிறது. அதற்கான ஒரு நாடக களம் விரிகிறது. அதற்கென்று சில நடிகர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் யாரும் எழுதி வைத்து மனப்பாடம் செய்து கொண்டு அங்கே வருவதல்ல வசனத்தை. அவர்கள் யாரும் ஒரு குறிப்பிட்ட உடை அணிந்து கொண்டெல்லாம் வருவதில்லை. போகிற போக்கில் மக்கள் கூடுகிற இடங்களில், சாதாரணமாக இருக்கிற இடங்களில் அப்படியே 4 பேர் வட்டமாக நின்று கொண்டு அன்றைக்கு சமுதாயத்தில் என்ன பிரச்சனையோ, அன்றைக்கு மக்கள், அடிப்படை மக்கள், அடித்தட்டு மக்கள் சந்திக்கிற பிரச்சனையை அவர்கள் வாய்விட்டு கூறுவதாக. இதில் ஒலி அமைப்புகள் கிடையாது. அவர்கள் எந்த விதமான சத்தங்கள் எல்லாம் எழுப்ப வேண்டிய தேவையே இல்லை. அவர்களுடைய குரல் வளம் மட்டும்தான். அவர்கள் உறக்க எழுப்பி குரலை அத்தனை பேருடைய கவனத்தையும் ஈர்த்துவிடுவார்கள். அவர்கள் தங்களுடைய நாடகம் முடிந்த பிறகு சாதாரண மனிதர்களைப் போல அவர்கள் நடந்து போய்விடுவார்கள். இப்படியான ஒரு நாடக இயக்கம், இதுதான் வெற்றி பெறக்கூடிய இன்றைய நாடகத்தினுடைய, நாடக தமிழினுடைய ஒரு புதிய சாதனை வடிவமாக இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது. நிறைய அரசாங்க திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு செல்லுவதற்கு, நாம் ஏதோ சோதனை நாடகங்கள் என்றால் யாரையாவது குறை சொல்ல வேண்டும், எதையாவது குற்றம் காண வேண்டும், யாரையாவது எதிர்த்து கோஷம் போட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. அவையெல்லாம் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், நல்ல விஷயங்கள். சொல்ல போனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், அந்த தடுப்பூசிகள் போட வேண்டியது, எப்படி நம்மை சுகாதாரத்தோடு பேணி பாதுகாப்பது, இவையெல்லாம் சாதாரண கிராமத்து மக்களுக்கு கூட கொண்டு செல்வதற்கு இந்த 3ஆம் நாடக அரங்கமாகிய அபத்த நாடக வகை என்பது தேவைப்பட்டிருக்கிறது. இன்னும் இது வளர்ந்து எத்தனை விதமான வடிவங்களை பெறுமோ தெரியாது. ஆக அன்னை தமிழ் என்று சொன்னால் நாம் சங்க காலம் தொடங்கி அதற்கு வந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அத்தனை காலகட்டங்களையும் தாண்டி
இந்த 21வது நூற்றாண்டினுடைய விளிம்பிலே இன்றைக்கு சோதனை நாடகமாக சாதனை படைத்து நாடக தமிழாண்டு நிலைத்து நிற்கிறது. இனி வரும் காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை பெற்று நாடக தமிழ் என்றைக்கும் பட்டொளி வீசி பறக்கும் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்வில் என்னோடு இணைந்து நாடக தமிழை சுவைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விஜயசுந்தரி. நன்றி, வணக்கம். உலகம் போற்றும் உமையவள் நம் தாயவளாம் தமிழின் சிறப்பான காணொலியை கண்டு மகிழ்ந்த அனைத்து பயனர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என வாழ்ந்து வரும் எம் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை தலைவர் மற்றும் வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசையின் நிர்வாகி முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலியில் சிறப்பு தொகுப்பாளனி அமிழ்தினிக்கும் இசை பலகை வாசித்து தந்த சிவம் பிரணவனுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை